வண்டியை பற்றி பேசிக் என்னென்ன தெரியுங்க? பேசிக் எதுவுமே தெரியாது. அப்புறம் சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும் இப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆல்ரெடி நான் போன கிளாஸுக்கு டச் விட்டு வச்சுருக்கேன். அப்படி சரி சரி டச் விட்டு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் சீட் அட்ஜஸ்ட் பண்ணீங்களா? சீட் அட்ஜஸ்ட் பண்ணது கரெக்டு தான். பட் சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணி கேட்டிங்கன்னா இந்த ஏபிசி அந்த ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளச் அது தெரியுங்களா? ஆக்சிலேட்டர் பிரேக்கு சரி கிளச். பட் அந்த ஸ்லிப்பர் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிங்க. அந்த ஆக்சிலேட்டர்னு காட்டினீங்கன்னா ரிமூவ் பண்ண ஸ்லிப்பர் உங்கள் காலுக்கு பின்னால் கொண்டு வந்துடுங்க மொத்தமாக கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் கிளியர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்லிப்பர் போட்டு ஓட்ட முடியும்னா நீங்கள் ஸ்லிப்பர் போட்டு ஓட்டிக்கிங்க. இப்போதைக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு ஃபீல் பண்ணுற வரைக்கும் ஸ்லிப்பர்லாம் ஓட்டிக்கிங்க. இப்போ அந்த ஆக்சிலேட்டர்னீங்களே இந்த ஆக்சிலேட்டரில் அந்த பெருவரல் மட்டும் வைங்க பார்க்கலாம். தெரியுதுங்களா? பெருவரல் மட்டும் வச்சுருக்கீங்களா? லைட்டாக இப்படி டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்கள். பெருவரல் இப்படி மிதிச்சு ஃபீல் தெரியுதுங்களா? ஆக்சிலேட்டரில் பெருவரல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஆக்சிலேட்டரில் பெருவரல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பிரேக் இருக்குங்களா? பிரேக் சேம் அதே பெருவரல் தூக்கி வைங்க. அப்படின்னா இப்படி இப்போ புஷ் பண்ணுங்க. பட் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். சரிங்களா? ஆக்சிலேட்டர்லையும் பிரேக்லேயும் பெருவரல் தான் யூஸ் பண்ணணும். எக்காரணம் கொண்டு மொத்த காலையும் தூக்கி வைக்கக்கூடாது. ஆக்சிலேட்டர்லையும் பெருவரல் தான் யூஸ் பண்ணணும், பிரேக்லேயும் பெருவரல் தான் யூஸ் பண்ணணும். ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், லைட்டாக தொடுத்துட்டு எடுத்துக்கலாம். பிரேக் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெருவரலில் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த கால் இருக்கு இல்லைங்க கிளச்சு. கிளச்சை வந்து ஃபுல்லாக மிதிங்க. ஃபுல்லாக உள்ள கடைசி வரையும் போகணும். போதுங்களா? கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு சீட்டு இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணா இருக்கும். சீட்டை மட்டும் இந்த சீட் கீழே கம்பி கை விட்டு முன்னால் தூக்கணும். இந்த சைடு இந்த கால் கிடையாது, இந்த கால் கிடையாது, இந்த சைடு இப்போ புரியுங்க. கிளச்சு இப்போ ஃபீல் மாறுதுங்களா? வண்டியில் ஏறிப்பா இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு கிளச்சை தான் பிடிச்சி பார்க்கணும். கிளச்சை பிடிச்சி நம்ம இவ்வளோ தூரம் கம்ஃபர்ட்டாக உட்காந்தா தான் நம்ம இந்த வண்டியை ஓட்ட முடியும். சரிங்களா? கிளச்சு வந்து உள்ளே இடிக்கணும், உள்ளே ஃபுல்லாக பிடிக்கும். முன்னாடி ரிலீஸ் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு இன்றைக்கி கிளச்சுக்கும் பிரேக்குக்கும் வேலை இல்லை. கிளச்சுக்கும் பிரேக்குக்கு வேலை இல்லை, ஆக்சிலேட்டருக்கு மட்டும் தான் வேலை. நான் சொல்லும்போது ஆக்சிலேட்டர் மட்டும் அப்படியே நீங்கள் டச் பண்ணுங்க, எடுங்கன்னா எடுத்துருங்க. சரிங்களா? ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளச் இருக்குது. பட் நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஆக்சிலேட்டருக்கு மட்டும் தான் வேலை. நான் சொல்லும்போது டச் பண்ணுங்கள், எடுங்கன்னா எடுத்துருங்க. சரிங்களா? சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாவி இருக்கும். சாவி லைட்டாக ஒரு ஸ்டெப் திருப்புங்க. டிஸ்பிளே லைட் ஏறிடுங்க. இன்னொரு டிஸ்பிளே லைட் ஏறிங்களா? இந்த லிவர் அங்கே ஒன்று இருக்குங்களா? மேலே தூக்கணும், நல்லா தூக்கணும். என்ன எரியுதுங்க? லெஃப்ட் இண்டிகேட்டர் எரியுது. ஒரு நூல் கீழே இருக்குங்க, மறுபடியும் இன்னொரு கீழே இருக்குங்க. இப்போ என்ன எரியுது? ரைட் இண்டிகேட்டர். மேலே தூக்கினா லெஃப்ட் இண்டிகேட்டர், கீழே இருக்குன்னா ரைட் இண்டிகேட்டர். சரிங்களா? அப்படியே மிடில் நிறுத்துங்க. அப்படியே ஆஃப் பண்ணி நிறுத்துங்க. நிறுத்திட்டிங்களா? அதே சுவிட்சை இப்படி ரொட்டேட் பண்ணுங்களேன். பார்க்கிங் லைட் முன்னால் 2 குட்டி லைட்டு, பின்னால் 2 குட்டி லைட்டு இருக்கும். நமக்கு ஈவினிங் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே காட்டும், இந்த மீட்டர்லேயே காட்டணும். அதுவாக ஃப்ரண்ட்டில் 2 எரியும், பேக்கில் 2 எரியும். ஈவினிங் நேரத்தில் மறுபடியும் இன்னும் ரொட்டேட் பண்ணுங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் 2 எல்லோ லைட் எரியும், ஹெட் லைட். ஃபஸ்ட்டு சுவிட்ச் திருப்பினீங்கன்னா பார்க்கிங் லைட்டு, ரெண்டாவது சுவிட்ச் திருப்பினீங்கன்னா ஹெட் லைட் எரியும். சரிங்களா? அதே சுவிட்சை இப்படி கீழே இறக்கி பாருங்க. இப்படி இந்த பொசிஷனில் இருக்குதுங்களா? இது வந்து அந்த டூ வீலரில் ஹை பீம் லோ பீம் அடிப்போம் தெரியுங்களா? லைட்டு பக்கத்துலேயே தூரத்தில் அடிக்கிற மாதிரி. அதே சுவிட்ச் மேலே தூக்கணும். மேலே தூக்குனா பக்கத்தில் அடிக்கும், கீழே இருக்குங்க தூரத்தில் இருக்கும். சுவிட்ச் ஒன்று தான். இப்படி தூக்குனா இண்டிகேட்டரு, இப்படி இருக்குன்னா லைட்டு லாங்கு லோ. சரிங்களா? இப்படி ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோ நல்லா மெயினில் வச்சுக்கோங்க. மேலே தூக்குனா லெஃப்ட் இண்டிகேட்டரு, கீழே இருக்குன்னா ரைட் இண்டிகேட்டர். போட்டு பார்த்துங்க, தப்பு இல்லை. லெஃப்ட்டு ரைட்டு ஆஃப் பண்ணிடுங்க. பார்க்கிங்கு மறுபடியும் இன்னொரு திருப்பி ஹெட் லைட்டு. அப்படி கீழே இருக்குன்னா ஹை பீமு, மேலே தூக்குனா லோ பீமு. சரிங்களா? ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிங்களா? அதே சுவிட்சை மொத்தமாக இப்படி உங்களை பார்த்த மாதிரி மொத்தமாக தூக்கணும். மொத்தமாக இப்படி தூக்கணும் உங்களை பார்த்து ஃபுல்லாக. இப்போ அங்கே டிஸ்பிளே லைட் தெரியுதுங்களா? இது வந்து நீங்கள் லைட்டு போட்டு காட்டணுங்கிறது இல்லை. ஆப்போசிட்டில் ஒரு வண்டிக்காரங்க வராங்க அப்படின்னா ஒரு வண்டியில் லைட் போட்டு காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுமாதிரி இப்படி லைட்டை திருப்பி ஆன் பண்ணணுன்றது கிடையாது. சும்மா மேலே தூக்கினாலே லைட்டு சும்மா தூக்கி பாருங்கள், விட்டு தூக்கி பாருங்கள், வேலை செய்ய தெரியுதுங்களா? இது வந்து உங்களுக்கு ஆப்போசிட் வரவங்களுக்கு பாஸ் லைட் அடிக்கிறது. நான் முதல்ல வந்துக்கிறேன், எனக்கு வழி விடுங்கன்னு சொல்லி பாஸ் லைட் அடிக்கிறது. சரிங்களா? இந்த சாவி ஆஃப் பண்ணிடுங்க.
இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த கண்ணாடி க்ளீன் பண்ணுறது வைபர். இப்படி ஒரு டிப் பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் வேலை செய்யும். மறுபடியும் ரெண்டாவது டிப் பண்ணிங்கன்னா 2 தடவை வேலை செய்யும். மூணாவது டிப் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக வேலை செய்யும். கான்செப்ட் மறந்துடாதீங்க. 90% வண்டியில் இப்படி தான் வரும். ஒரு சில வண்டியில் மட்டும்தான் இது லெஃப்ட்டு ரைட்டு மாறி வரும். இந்த சுவிட்ச் லோ மீடியம் ஆஃப், சரிங்களா? இந்த மெயின் லைட் உங்கள் ஸ்டேரிங் நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா, இங்கே ஒரு கை அங்கே ஒரு கை இருக்கும், சரிங்களா? பெருவரில் காரணம் எடுத்துக்கோங்க, வேணா ஃபோர்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த விரல் அடிச்சுக்கணும், காரன் வேலை செய்யணுங்களா? முடிஞ்ச வரைக்கும் காரன் பெருவரில் தான் அடிக்கணும். நம்ம இந்த கையை தூக்கி இப்படி புஷ் பண்ணுறதோ இல்லை இந்த கையை தூக்கி இப்படி புஷ் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. பெருவரில் தான் காரணம் டச் பண்ணணும், சரிங்களா? எக்காரணம் கொண்டும் மொத்தமாக தூக்கி கை வச்சு அமைக்கிறாங்க, ஓகேங்களா? இந்த காரணம் வரை ஆரம்பிக்கும். கீழே காரணம் கீழே 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 கடைசி வந்து அமுத்தி பாருங்க, ஃபோர்ஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் எல்லா வண்டியிலும் இப்படி தான் ஆரம்பம் அடிக்கும். எக்காரணம் கொண்டு மொத்த கையை வச்சு புஷ் பண்ணாமல் பெருவரிலேயே எவ்வளோ தூரம் பேலன்ஸ் பண்ண முடியும் பேலன்ஸ் பண்ணி ஆரம்பம் அடிச்சிங்க, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீர் ஃபஸ்ட் கீர் செகண்ட் கீர் அந்த மாதிரி தெரியுமா உங்களுக்கு? ஓகே, அது மாதிரி ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். கீர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ம் செகண்ட் ம் தேர்டு ம் ஃபோர்த் ம் ஃபிஃப்த்து, ஓகேங்களா? மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க. செகண்ட் கீர், தேர்ட் கீர், ஃபோர்த் கீர், நோட் பண்ணி ஃபிஃப்த் கீர் போடுங்க. ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கள, அந்த ஃபோர்ஸ் இல்லாமல் போடணும். பட் நீங்கள் 2 தடவையும் செகண்ட் கீர் போடலை, 2 தடவையும் ஃபோர்த் கீர் தான் போட்டுங்க, சரிங்களா? நியூட்ரு பண்ணிட்டீங்களா? ஃபஸ்ட் கீர் போடுங்க, மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்க. இப்போ செகண்ட் கீர் போடுங்க. இப்போ விழுது தெரியுங்களா? பட் நீங்கள் நியூட்ரு பண்ணணும், அப்படியே பின்னால் எடுத்தீங்கன்னா ஃபோர்த்து தான் விழுவும். ஃபஸ்ட்டு கீர்லேருந்து அப்படியே பின்னால் எடுத்தீங்கன்னா ஃபோர்த்து தான் விழுவும். டைரெக்டாக இப்போ நீங்கள் அப்படி போடாமல் நியூட்ரு பண்ணி தான் போடணும். மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள், தேர்ட் கீர் போடுங்க, மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள், ஃபோர்த்து கீர், மறுபடியும் நியூட்ரு, ஃபிஃப்த்து கீர், மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள், செகண்ட் கீர், மறுபடியும் நியூட்ரு, தேர்டு, மறுபடியும் நியூட்ரு, ஃபோர்த்து, மறுபடியும் நியூட்ரு, ஃபிஃப்த்து. லிவர் வந்து ஃபோர்ஸாக பிடிக்காமல் மெயிலில் ஹேண்டில் பண்ணணும். கை வச்சுக்கோங்க, கை வச்சுக்கோங்க, மேலே மேலே கை வச்சுக்கோங்க, இப்படி லிவரை பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அது நியூட்ரு, அது சென்டருக்கு வருது தெரியுங்களா? ஃபஸ்ட்டு நியூட்ரு, ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு. அது ஃபீல் தெரியுதுங்களா? பட் நீங்கள் போடும்போது உங்கள் கையில் அதை ஃபீல் பண்ணியிருக்க முடியாது. இப்போ ஃபீல் பண்ணி தெரியுதுங்களா? நியூட்ரு, ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு. அது போக விடுங்க, லைட்டாக தள்ளிங்களா அது போயிடும். ஃபஸ்ட்லேருந்து லைட்டாக பின்னாடி தான் அது நியூட்ருக்கு வந்துருக்கும். அதே மாதிரி செகண்டில் இருக்கும், லைட்டாக இப்படி புஷ் பண்ணாலே அது நியூட்ருக்கு சென்டர் பொசிஷன் வந்துடும். அதை மட்டும் அதை ஃபீல் பண்ணிக்கங்க. அது முடிஞ்ச வரைக்கும் அது போக விடுங்க. அந்த பொசிஷனுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கும், லைட்டாக எடுத்து நியூட்ரு வந்துடுச்சு. அப்படி செகண்டில் இருக்கிறோம், லைட்டாக தள்ளுறோம், நியூட்ருக்கு வந்துடுச்சு. தேர்டு லைட்டாக தள்ளுறோம், ஃபோர்த்து லைட்டாக தள்ளணும், ஃபிஃப்த்து, கரெக்டுங்களா? பட் இது இவ்வளோ நிதானமாக அழகாக போட்டால் தான் நம்ம சொல்கிறது பூரா அந்த கீர் கேட்கும். நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே அது கேட்காது, சரிங்களா? நியூட்ரு பண்ணிக்கங்க. அந்த ரிவர்ஸ் கீர் தெரியுமா உங்களுக்கு? போடுங்க, தெரியாது, பிடிச்சிக்கங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிடிச்சி அவ்வளோதான் ரிவர்ஸ். மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள், மறுபடியும் ஃபுல்லாக எடுத்து ரிவர்ஸ் போடுங்க, ஃபுல்லாக இங்கே இழுத்து ரிவர்ஸ். ஓகே, மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள், ஓகேங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீரு, மறுபடியும் நியூட்ரு, செகண்டு, மறுபடியும் நியூட்ரு, தேர்டு நியூட்ரு, ஃபோர்த்து நியூட்ரு, ஃபிஃப்த்து நியூட்ரு, அவ்வளோதான், சரிங்களா? போகலாங்களா? உங்களுக்கு எக்ஸலேட்டர் எதுவும் தெரியும், பிரேக் எதுவும் தெரியும், கிளச் எதுவும் தெரியும், எல்லாமே கிளியர் தானுங்க. உங்களுக்கு இன்றைக்கி கிளச்சுக்கு வேலை இல்லை, பிரேக்குக்கு வேலை இல்லை. கிளச்சிலேருந்து கால் எடுத்துருங்க.
இன்றைக்கி உங்களுக்கு ஸ்டியரிங்கு, இண்டிகேட்டரு, ஆக்சிலேட்டர் 3 தான் வேலை. நீங்கள் இன்றைக்கி ஸ்டியரிங் கிளியராக பிடிக்கிறது பொறுத்து தான் நாளைக்கு உங்களுக்கு எல்லா வேலையும் நான் சொல்ல முடியும். நியூட்ரலில் தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு திருப்பி இருக்குங்க சார். வெளியே தான் நிற்கிறேன். அண்ணா சாவி தர சொல்லுங்க. எந்த வண்டி? அண்ணா அந்த ப்ளூ வண்டி, இது இந்த ப்ளூ கலர் டிசைர் ஒன்று நிற்கும் பாருங்கள். ஓகே. ஆமாம், அந்த சிகப்பு கலர் வண்டி, சேவ் கலர் வண்டி மேல் வீட்டில் குடியிருக்கவங்க வண்டினா. வீட்டில் போட்டிருக்காங்க வண்டி. ம். வாங்கி வைக்க வேண்டியதானே, என்னத்தை போட்டதில்ல. ரைட். ஆனால் எனக்கு ஆசை தான். நான் எடுத்துகிட்டு போகிறாங்க, வாடகை தர மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது எடுத்துகிட்டு போகிறாங்க, ஏதோ ஒரு உரசிட்டு வந்துடுறாங்க. ஏகப்பட்ட சட்ட சிக்கல் நடக்குது. எனக்கு புது வண்டியெலாம் வாங்கணும், வாடகை கொடுணுன்னு ஆசை தான். என்ன பண்ணுறது, முடிய மாட்டேங்குது. யார் அப்படி நடந்துக்கிறது இல்லை, பிரச்சனை தான். அதனால் இதுதான் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்றது. பிரியம் இருக்கவங்க, தேவை இருக்கவங்க எடுத்துக்குவாங்க, தேவையில்லாத வேலைக்கு போகிறாங்க, வேண்டான்னு விட்டு போயிடுவாங்க. சரின்னு விட்டுறது நம்ம. டீசல் 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 நீங்கள் கோயம்புத்தூர் சுற்றுறது பொறுத்து 1000 ரூபாய்க்கு அடிச்சிங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் ஓரளவுக்கு வந்துடலாம். உங்களுக்கு கோயம்புத்தூர் லோக்கல் பூரா சுற்றுவீங்கன்னா 10 சேர்த்து அடிக்கணும். 1500 ரூபாய்க்கு அடிக்கணும். சாவி தர சொல்கிறாங்க. ஏன் தர சொல்கிறேன். போனாங்க அங்கே இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கணும். போனாங்க பின்னால் வண்டி தான் நேரில் பார்த்துட்டு ஸ்டேரிங்கை ஒரு சுற்றி வைக்கணும். இன்னொரு சுற்றி இல்லை, கிளச்சை விட்டுருங்க. கிளச்சை நான் முடிச்சுக்கிறேன். தாங்க அந்த இது டிசைர் சாய் இன்னொரு சுற்றி டிசைர் சாய் மட்டும் வெளியே கொடுத்துருமா. புள்ள வண்டி டிசைர் சாய் ஏமா நிறுத்தாங்க, எடுத்துக்க அப்படியே லெஃப்ட் பண்ணுங்க. அந்த ரோடு அந்த பின்னால் ஒரு கார் இருக்குது, அது போட்டுவோம். அப்படி நம்ம அந்த ரோடு நம்ம எக்ஸைட் லைட்டாக டச் பண்ணுங்க. எக்ஸைட் லைட்டாக டச் பண்ணுங்க. எக்ஸிலேட்டர் லைட்டாக டச் பண்ணுங்க. திருவள்ளுவர் லைட்டாக டச் பண்ணுங்க. எங்கிட்ட எக்ஸைட்டர் கிடையாதுக்கா, எக்ஸைட்டர் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்படியே மெயிலில் அந்த எக்ஸைட் டச் பண்ணுறீங்களா, மெல்ல மெல்ல அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஹார்ன் வச்சு மெல்ல மெல்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க. மெயில் தான் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கால் எடுத்துங்க, மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏப்பா சரிம்மா கூப்பிட்றேன். மேல் தான் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நம்ம நேராக போகணும்ப்பா. இந்த எக்ஸைட் காலை எடுத்துருங்க. ஹெட்செட் யூஸ் பண்ணுவேன், இப்படியே விட்டுருங்க. சொல்லும்போது அப்படியே போப்போ நான் சொல்லணும், அப்புறம் யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஸ்டியரிங் கிளியராக பிடிச்சிங்கன்னா நாளைக்கு நம்ம அடுத்த வேலையை செஞ்சுக்கலாம்.
போட்டோம். போனதுக்கப்புறம் லைட்டாக எக்ஸைட் டெஸ்ட் பண்ணுங்க. இது லைட்டாக டெஸ்ட் பண்ணுங்க. இந்த கல்லை ஊட்டியே போகணும். யாராச்சும் டிஸ்டர்பன்ஸ் வந்தாங்கன்னா நீங்கள் என்ன கேட்க வேணாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கார் எடுத்துருங்க. யாராச்சும் டிஸ்டர்பன்ஸ் குறுக்க வர மாதிரி இருக்குது, நீங்கள் போய் யாராச்சும் இடிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் என்ன கேட்க வேணாம், நீங்களே காலை எடுத்துருங்கன்னு. சரிங்களா? மட்டும் அவங்க போனதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் அந்தளவுக்கு டச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிரமமாக இருக்குது, எங்கேயா திடிச்சிடுவோம்னு பயமாக இருக்குது உங்களுக்கு தோணுமில்ல, அப்போ நீங்களே என்ன கேட்காம காலை எடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கி பிரேக் பிடிச்சிக்குவேன். பட் ஒரு 2 நாள் போனதுக்கப்புறம் நீங்களே அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். காலை எடுத்துருங்க. இன்னும் நம்ம ஈஸியாக திருப்பிட்டு அப்போ நம்ம மட்டும் எக்ஸிட் கொடுத்துருவோம். நேராக போட்டுருங்க. இப்போ டெஸ்ட் பண்ணுங்க. கால் எடுத்துங்க. அண்ணா டீசல்ண்ணா, டீசல் 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 கரெக்டு. அதனால் எப்போ வண்டி எடுத்தாலும் அது முள்ளு மட்டும் சாஞ்சியாக கிடக்குது, கொடை சாஞ்ச மாதிரி. ஆனால் அது வந்து நான் தான் சொல்லிட்டேனே, நான் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்குலாம் யாருக்கும் பொறுப்பு இல்லைங்க. காற்று 35 பாயிண்ட்டுண்ணா. ஆமாம் ஆமாம். ஸ்பீட் பிரேக் எடுத்து காலை எடுத்துருங்க. மறுபடியும் எக்ஸிட் அடிப்போம். கால் எடுத்துருங்க. மறுபடியும் டச் பண்ணிங்கன்னா ஸ்பீட் பிரேக் வருதுங்களா, சேர்த்து காலை எடுத்துருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கிறத நான் ஒரு 2 நாள் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? மறுபடியும் லைட்டாக எக்ஸைட் பண்ணி நான் மெயில் தான் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த ஹார்ன் மெயிலில் வந்தாதீங்க, நம்ம ஓரமாக தான் போயிட்டுருக்கோம். அப்படியே போகிறோம். கால் எடுத்துருங்க. லைட்டாக டெஸ்ட் பண்ணுங்க. அப்படியே மேல் தான் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஸ்பீடு. கால் எடுத்துக்கோங்க. மறுபடியும் டெஸ்ட் பண்ணுங்க.
ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கீங்க, அது கொஞ்சம் ரிலாக்ஸாக பிடிக்கும். கடலை ஊட்டியே போகலாம். மறுபடியும் அதே அளவு டச் பண்ணிங்கன்னா போதும். நேரமையா அவசரப்பட்டு காலையில் நேரத்தில் வந்துட்டோம்னு யோசிக்கிறியா? ஆமாம், கால் எடுத்து கார் பின்னாலே போகணும். வண்டி எங்கேயும் போய் டச் ஆகாது, பயப்படாதீங்க. லைட் அப்படியே மேல் டேங்க் ரீச் இந்த வண்டி எங்கேயும் போய் டச் ஆகுது, சரிங்களா? பயப்படாதீங்க. கால் எடுத்துருக்கீங்களா? நேராக போங்க. எப்படி போகுதுங்கிறது ஒரு நாளில் சொல்லி தரீங்களா? லைட்டாக எக்ஸைட் கொடுங்க, ஹார்ன் வச்சுக்கோங்க. ஹார்ன் வச்சுக்கோங்க, கால் எடுத்துக்கங்க, லைட்டாக எக்ஸைட். கால் எடுத்துக்கங்க. மெயிலில் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கார் அப்படியே போட்டுருக்கா, நம்ம அப்படியே இங்கேயே லெஃப்ட் வரலாம். அப்படியே லெஃப்ட் வந்துடலாம், அந்த கார் நின்றுவார். நம்ம அங்கேயே அட்வான்ஸாக முடிவு எடுத்துடணும். நம்ம நிற்கிறோம் போகலாம், அப்படியே எக்ஸைட் யூஸ் பண்ணி போகலாம்.
கால் எடுத்துக்கங்க. போகலாம். இண்டிகேட் லைட்டில் போட்டுருக்கீங்க. நம்ம யூட்டர்ன் பண்ணுவோம். கால் எடுத்துக்கங்க. ஃபுல்லாக லிஃப்ட் மாற்றிங்க. அது இந்த ரோட்லேயே பண்ணாங்க. இந்த எக்ஸைட் மட்டும் லைட்டாக டச் பண்ணுங்க. இதுலேயே போங்க. கால் எடுத்துக்கோங்க. செகண்ட் கியர்ல டர்ன் பண்ணு. இல்லை ஃபஸ்ட்டில் தான் நான் திருப்பி செகண்ட் போட்டேன். அவ்வளோதான். வண்டி யூட்டர்ன் ஆகும்போது செகண்ட் போட்டேன். கால் எடுத்துக்கங்க. போகலாங்க. மறுபடியும் டெஸ்ட் பண்ண போகலாம். அண்ணா சொன்னாங்க. அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சிக்னலாக போயிடலாம். பின்னால் வண்டி வந்து நமக்கு பார்த்துங்க. டூவில் தான் நம்ம சரி நீங்கள் ரைட்டில் மட்டும் வச்சுக்கோங்க. எல்லா வண்டியும் லெஃப்ட் வந்து இண்டிகேட்டர் போடணும். அவங்களே லெஃப்ட் வந்துடுவாங்க. இந்த வண்டி விட்டுருங்க. ரைட் வெடுக்குன்னு திருப்பக்கூடாதுக்கா. நான் எப்படி மெயில்டாக வந்து பாருங்கள். அந்த மாதிரி மெயில்டாக இருக்கும். சரி அவங்க விட்டுலாம். நம்ம ரைட்டில் போகிறாரு. நம்ம தாண்டி போயிடலாம். கால் எடுத்துருங்க. லைட்டாக டச் பண்ணுங்க. டச் பண்ணது மட்டும் ஃபீல் பண்ணிக்கங்க. எக்காரணம் மட்டும் மிதிச்சிடாதீங்க. சரிங்களா? எப்பவுமே மிதிச்சிடாதீங்க. மெயில்டாக இங்கிலீஷ் மெயில்டாக இன்க்ரீஸ் பண்ணு. இன்னும் கால் எடுத்துங்க.
திருப்பி கண்டினியூ பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க. மேல் இன்க்ரீஸ் பண்ணுங்க. மேல் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கால் எடுத்துங்க. மேல் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த ரோட்டில் கல்லை ஒட்டி தான் போகணுங்க, கேப் விடக்கூடாது. கால் எடுத்துருங்க. ஹார்ன் லைசன்ஸ் விடுவாங்களாக்கா இல்லை டிரைவிங் மட்டுங்களாக்கா? லைசன்ஸ் லைசன்ஸ் விடுவாங்க. எல்ஆர் போட்டிங்களாக்கா? சத்யா போட்டு கொடுத்தாங்களா இல்லை? அவங்க பொண்ணு நைட்டு கால் பண்ணிருந்தாங்க. சரி. காலை எடுத்துருங்க. திருப்பதி கொஞ்சம் சிரமமாக இருக்கும். முன்னாடி இப்போ கண்டினியூ பண்ணி போகலாங்க. ஸ்பீடு பிரேக் எடுத்து கால் எடுத்துருங்க. போகலாம். கால் எடுத்துருங்க. போகலாங்க. கால் எடுத்துருங்க. போகலாம். மறுபடியும் ஸ்பீடு பிரேக் எடுத்து காலை எடுத்துருங்க. ரம்யா, ஃபோர்த் கீழே வந்தேன் தெரியுதா? பார்த்தீங்களா? மறுபடியும் செகண்டு. மறுபடியும் ரைட்டாக எக்ஸைட் பண்ணிட்டு போகலாங்க. கால் எடுத்துங்க. போகலாம். பஸ் பின்னாடி போய்ட்டு கால் எடுத்துங்க. மறுபடியும் யூஸ் பண்ணுங்க. கால் எடுத்துக்கோங்க. பஸ் தாண்டி லிஃப்ட் மெயில் லைன்
மைல்டாக இன்க்ரீஸ் கரெக்டாக பஸ் ஸ்டாப் போகணும். லைட்டாக இன்னும் கொஞ்சம் மெயிலாக கால் எடுத்துருங்க. நம்ம இந்த கடலை பிடிச்சி போயிடணும். நம்ம தெரிஞ்சு வந்தாலும் தெரியாமல் தான் இந்த கடலை நம்ம பிடிச்சிட்டோம்னா அதை பிடிச்சே போயிடும். போகணும். கால் எடுத்துருங்க. போகணும். மைண்ட் அப்படி மெல்ல மெல்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க. யாராச்சும் குறுக்கு வந்தால் கால் எடுத்துருங்க. அந்த காலை எடுத்து என்ன பண்ணுங்க நாளைக்கு சொல்லி தரேங்க. கால் எடுத்து மெயில் அப்படியே எக்ஸைட் சொல்லிட்டுருங்க. ஓவர்டேக் ஆனால் வரல. அப்படியே மெயில் லெஃப்ட் வந்து லைட் எக்ஸைட் புஷ் பண்ணுங்க. எக்ஸைட் புஷ் பண்ணுங்க. லெஃப்ட் டேப் வாங்க. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. இண்டிகேட் லெஃப்ட். பேர் என்னங்கக்கா? காயத்ரி. வண்டி ஆஃப் பண்ணி டூவில் லைசன்ஸோட வாங்க. டூவிலே ஃபோரில் லைசன்ஸோட. ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லுங்க. 9344 90 7949. சரி, நான் உங்களுக்கு வரதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கூப்பிட்டா நீங்கள் வந்துடுவீங்க. சரி, கம்மியாக போனாங்களா? நான் 10 நிமிஷம் உங்களுக்கு கூப்பிட்றேன். அங்கே மேக்ஸிமம் நான் இந்த பொண்ணு நாளையிலேருந்து 9 மணிக்கு வரேன்னாங்க. இன்னொரு பொண்ணு இன்றைக்கி தான் வராங்க. அவங்களும் 9:30 தான் வராங்க. நான் ஒரு 9 மணிக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏர்லி மார்னிங் அப்படின்னா நீங்கள் ஒர்க் போகிறீங்களா? அப்போ நான் காலைல ஏர்லி மார்னிங் வருதுங்களா? அப்போ நான் 7:30க்கு வந்துடுறேன். 7:30. ஓகேங்க.
நாளையிலேருந்து உங்கள் டைமிங் நீங்கள் வராங்க ஆ சரி. அல்ல 7:30க்கு வராங்க. இந்த முதல் 10 நாளைக்கு ஏர்லி மார்னிங் வரதான் பெஸ்ட்டு. ஆமாங்க, பயமா இருக்கு. நிறைய இது வந்துச்சுன்னா கொஞ்சம் பழகிடுச்சுன்னா அப்புறம் நீங்க எப்படி பழகுனீங்கன்னா? இன்னைக்கு நேரத்தை ஓட்டிகிட்ருக்கேன். ஆனால் கரெக்டாக பஸ் ஸ்டாப் தாண்டி வந்துட்டுருக்கேன். 5 வே அதான் வந்துட்டேன் ஒரு 5 நிமிஷம் வந்து கரெக்டாக பஸ் ஸ்டாப் தாண்டி. நான் 2007 வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். வரணும் இருந்தேன் போகலாம். பஸ் போட்டுறேன். இது போகலாம். ஃபஸ்ட்டு கிளச்சிருந்து கால் இருக்கும். நீங்கள் பிரேக் விட்டுருங்க. நம்ம போகிறது மட்டும் பார்த்தாச்சு, அவ்வளோதான். நமக்கு போகிற வழி இருக்கா, கரெக்டாக போகணும்னு பார்த்தாச்சு.